அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சானந்தனா. தேவகுடி செல்மன் மாணிக்க வாசல் நடுநிலைப் பள்ளியில் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் படித்த இந்த கதை புக்கோட பேர் உருளைக்கிழங்கின் கதை. அதை எழுதியவங்க சிவகுமார். அதில் பேச்சியம்மாள் அப்படின்னு ஒரு பொண்ணு இருப்பாளாம். அவள் பொம்மை செய்கிறதுல நல்லா பொம்மை செஞ்சு நிறைய ப்ரைஸ்லாம் வாங்கியிருப்பாளாம். அப்போ அவங்களோட அம்மா சந்தைக்கு போயிட்டு நிறைய காய்கறிலாம் வாங்கிட்டு வருவாங்களாம். அவள் அதை எடுத்து வச்சுக்கிருப்பாளாம். அப்போ மூணே உருளைக்கிழங்கு இருக்குமா. அதை பார்த்துட்டு அவள் அதை பொம்மை செய்ய போறியா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாட்ட சொல்லுவாளாம். அவங்க அம்மா வேணாம், அதை சமைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லுவாளாம். ஆனால் அவள் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு மட்டும் எடுத்துகிட்டு போயிடுவாளாம். அதோட அவள் உருளைக்கிழங்குக்கு குச்சியை உடச்சி கை கால்லாம் வச்சுட்டு அதுக்கு தக்காளியை வெட்டி தொப்பியாக வச்சிருவாளாம். தொப்பியாக வச்சதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு சவுண்டு கேட்குமா, நீ அமெரிக்கா போயிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குமா. அதோட அவள் எங்கேருந்து குரல் கேட்டுச்சு அப்படின்னு சொல்லி ஆச்சரியமாக பார்ப்பாளா. அப்போ அந்த உருளைக்கிழங்கு சும்மா நான் தான் பேசுனேன் அப்படின்னு சொல்லி சொல்லுமா. நீ அதோட அவள் கேட்பாளாம், நீ பேசுவியா அப்படின்னு சொல்லி கேட்பாளாம். அதுக்கு அவள் சொல்லுவாளாம், நான் இங்கே இருக்க தஞ்சாவூருக்கே போனதில்லை, நான் இங்கே அமெரிக்கா போகிறது அப்படின்னு சொல்லி சொல்லுவாளாம். அதோட உருளைக்கிழங்கு சொல்லுமா, நான் அமெரிக்காவில் தான் பிறந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லுமா. அதோட அவள் எப்படி அமெரிக்காவில் நீ பிறந்தியா அப்படின்னு சொல்லி ஆச்சரியத்தோட எப்படி பிறந்த, அப்புறம் எப்படி இங்கே அப்படின்னு சொல்லி கேட்பாளாம். அதுக்கு அந்த உருளைக்கிழங்கு சொல்லுமா, நான் அமெரிக்காவில் தான் பிறந்தேன். முதலாக என்னை ஒரு பெண்ணு தான் எடுத்து சாப்பிட்டு பார்த்தாங்க. அவங்க சாப்பிட்டதுக்கப்புறம் நல்லா இருந்தனால அவங்க என்னை வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுமா. அதோட அவள் அந்த கதையை கேட்டுக்கிட்டு உட்காந்துருப்பாளா. அதோட அவள் சொல்லுவாளாம், அதோட அந்த உருளைக்கிழங்கு அவளை கிண்டல் பண்ணுமா. அதோட அவள் சொல்லுவாளாம், நீ கிண்டல் பண்ணாமல் கதையை சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்லுவாளாம். அதோட அந்த உருளைக்கிழங்கு சொல்லுமா, நான் அதுக்கப்புறம் அமெரிக்காவிலேருந்து சில பேர் அன்றைக்கி கப்பலில் ஏற்றிட்டு போனாங்க. அவங்க போகிற ஊருக்கெல்லாம் நான் போனேன். அதுக்கப்புறம் நான் இங்கே லாஸ்ட்டாக இந்த நாட்டுக்கு வந்தேன். இங்கே என்னை வியாபாரம் செஞ்சாங்க. நான் இங்கே எல்லோரும் முதல்ல என்னை சாப்பிட்றதுக்கு எல்லோரும் ரொம்ப யோசித்தாங்க. ஆனால் இப்போ நிறைய பேர் என்னை தான் அதிகமாக சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுமா அந்த உருளைக்கிழங்கு. அதோட பேசி கேட்பாலாம், அதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்பாலாம். அதுக்கு உருளைக்கிழங்கு சொல்லுவான், நான் எங்களுக்கு ஒரு மியூசியம் வச்சுருக்காங்க, நான் அதில் தான் இருந்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாளாம். அதோட அந்த பேச்சு அவங்க சமையல்லேருந்து வாசனை வருமா. அவள் உருளைக்கிழங்கு தயாரானா அவன் தம்பியை கூப்பிடுவானா. அதோட அந்த உருளைக்கிழங்கு பேசவே பேசாதான். அவள் நீ என்ன இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு ஏன் அமைதியாக இருக்குன்னு சொல்லி கேட்பானா. ஆனால் அவளுக்கு எந்த வாய்ஸுமே கேட்காதான். அவன் தம்பி அந்த உருளைக்கிழங்கை பார்த்துட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் எடுத்துகிட்டு போயிடுவானா. அப்போ பேச்சு நினைப்பால, நான் பார்த்தது உண்மையா இல்லை என்னோட கற்பனையா அப்படின்னு சொல்லி பேச்சு குழம்பிட்டு அதை அதோட அவள் சாப்பிட போயிடுவாள். இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உருளைக்கிழங்கின் உற்பத்தியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். நன்றி.